செல்போன் பார்த்தா நம்ம கண்ணுக்கு ஆபத்துன்னு தெரியும், வியாதி வருதுன்னு தெரியும், நேரம் வீணாகுதுன்னு தெரியும், அதனால லாபம் ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். ஆனா அதுதான் செய்றோம். நாடகம் பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணும் லாபம் வரதில்ல. அது சொல்றதெல்லாம் வன்முறையோ, சண்டை போடுறத பத்தியும், குடும்பத்துல பிரச்சனை வர்றத பத்தியும் தான் சொல்றாங்க. ஆனா அது நஷ்டம் வீண் தான் தெரியும். ஆனா அந்த 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோமா? பைபிள் படிக்கிறோமா? இல்லையே. தவறானத நம்ம செலக்ட் பண்றோம். அந்த 1 மணி நேரம் ஆராதனையில் போய் கலந்துக்கின்னு ஆண்டவருக்கு பிரியமா ஒரு ஆண்டவர தொழுதுட்டு வரலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? எத்தனை நாளா ஆராதனை பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு நம்ம கட் பண்ணியிருப்போம். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஆண்டவரை விட்டு விலகுவதே மரண வழி. அது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க சர்ச்சுக்கு வரலாம். எல்லா ஆராதனையிலும் கலந்துக்கலாம். ஆனா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இல்லன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்ககிட்ட இல்லன்னு சொன்னா, ஆண்டவரோட தொடர்பு உனக்கு இல்லன்னு சொன்னா, நீ மரண வழியில தான் போயிட்டு இருக்கிற. அது வாலிபர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி. இதே மரியாள் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே பாராட்டுறாருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். படிங்க பார்க்கலாம். லூக்கா 10 35 ஆசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால். களஞ்சியா இல்ல இந்த வசனம் இல்ல 10:38. 10:38மா லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்க பாத்தீங்கன்னா, அக்கா நான் சர்ச்சைக்கு போறேன் கரெக்டா, வேதவசனம் வாசிக்கிறேன், பைபிள் ஜெபம் பண்றேன், எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா நம்மளுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும்? உலக கவலை இருக்குதா? இங்க பாத்தீங்கன்னா, மாத்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, அதாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதை காட்டிலும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த கவலை, உலக கவலை, உலக பிரகாரமான சிந்தனைகள், தேவையில்லாத கவலைகள் நமக்குள்ள இருக்குதுனால ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்குது. என்ன பண்ணுமா இது? பிரிச்சிருமா. ஆனா மரியாள் என்ன பண்றாங்களா, எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது, அதாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுல மாத்திரம்தான் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதை அவள் தெரிந்து கொண்டாள். ஆண்டவரே அவளை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் எல்லாரும் பெண்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல அமர்வதை, ஆண்டவருடைய வசனத்தை படிப்பதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா, அல்லது உலக கவலைகள், உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்முடைய மனதை செலுத்தி அதை குறிச்சு நம்முடைய யோசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரோடு ஐக்கியமாவதை விட்டுடுறோம். ஆண்டவருக்குரிய காரியங்களை விட்டுட்டு அதிகமா நம்ம இதுல நம்ம என்ன பண்றோம், கவனத்தை செலுத்துறோம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி ஜீவ வழியும் வச்சிருக்காரு, மரண வழியும் வச்சிருக்காரு. நம்ம எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்? ஒருவேளை தவறான வழியில நம்ம போயிருப்போம்னு சொன்னா, எந்த வழியில போறோமோ அதனுடைய பலனை நம்ம தான் அனுபவிப்போம் கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டார், நீ எந்த வழியில போறியோ அவனுடைய வழிக்கு தக்க பலனை நான் அவனுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்போ நீ எந்த வழியில போற, உன்னுடைய சுதந்திரம், அது தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமை உனக்கு உண்டு. ஆனா ஆண்டவர் வழிக்குரிய பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய வேதம் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு, ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. வேதாகமும் உன் கையில இருக்குது. எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும்.
அதையும் மீறி நம்முடைய வழி சரியில்லை, ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா அதனுடைய பலனை நம்ம தான் பெற்றுக்கொள்ள போறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் அதாவது இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்து இப்ப இருக்கிற எல்லாருக்குமே சிக்ஷையும் பிரியம் இல்லாது. எந்த பிள்ளைங்க, எந்த வாலிப பிள்ளைங்க அல்லது யாரு, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, சிக்ஷைய பெற்றோர் அதாவது ஆண்டவருடைய சிக்ஷையும் சரி, பேரண்ட்ஸ் சிக்ஷை பண்ணும் போதும் சரி, நம்மள கண்டிப்போடு நடத்தும் போதும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க தவறான பாதையில போறாங்கன்னு நடத்தும். வாலிப பிள்ளைங்க முக்கியமா இது பேரண்ட்ஸ் நம்ம கவனம் செலுத்தணும். ஒரு பிள்ளை தவறான பாதையில போகுது, அது ஏதோ ஒரு தப்பு செய்யுதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலன்னா நம்ம சொல்ற ஆலோசனையை தட்டி கழிப்பாங்க. நம்ம என்ன பண்ணும்போது அவங்கள சிக்ஷிக்கும் போது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணும் போது, அவங்களுக்கு ஆலோசனை புத்திமதி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடவுளினுடைய வழிகளை பின்பற்றுவதே ஜீவ வழி. நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஆண்டவருடைய வழியில ஆண்டவர் போன பாதையில நம்ம போகும்போது ஆண்டவருடைய பாதை எளிது இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. இந்த காரியம் எல்லாம் கடைப்பிடிக்க கேட்கவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு சத்துருக்களை சிநேகிகள்னு சொல்றாரு. நம்மளால முடியுமா? நம்மள நேசிக்கிறவங்களே நம்மளால உண்மையான அன்போடு நம்மளால என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. நம்மள எதிர்க்கிறவங்கள, நம்மளுக்கு விரோதமா செயல்படுறவங்கள, நம்மளுக்கு சத்ருவா இருக்கிறவங்கள நம்ம சிநேகிக்க முடியுமான்னா வேதம் அதுதான் சொல்லுது. அப்ப இந்த பாதை எவ்வளவு கடினம்னு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். படிங்க பார்க்கலாம். மத்தேயு 7:11 படிங்க பார்க்கலாம். இடுக்கமான வாசல் 13ஆம் வசனம். மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமா, ஆண்டவருடைய வழியில நடக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிது இல்லைங்க. பஞ்சுமத்தையில படுக்கிறது இல்ல, முள் பாதையில கற்களும் நெரிஞ்சலும் நிறைந்த பாதையில் நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடினமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். வேத வசனம் தெளிவா சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப பரலோகத்துக்கு போறவங்க அநேகரா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்கன்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வழி இடுக்கமா தான் இருக்கும், நெருக்கமா தான் இருக்கும். நெருக்கமான ஒரு சின்ன வாசல்ல உள்ள போறோம்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு உள்ள போறோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர் உள்ள போவோம். ரொம்ப என்ன பண்ணும், அது கஷ்டமா இருக்கும். அதுல நெருக்கி என்ன பண்ணுவோம், போக முடியாம கஷ்டப்பட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம அப்ப சொல்லுவோம். பரலோகத்துக்கு போற வழியும் அப்படிதாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம எளிதா வாழ்ந்துட முடியாது. ஆனா யாருக்கு எளிதா இருக்கும்னா, யாரெல்லாம் ஆண்டவர் கை பிடிச்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எளிதா இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்காங்களோ அவங்களுக்கு எளிதா தான் இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவரோடு பழகுறாங்களோ அவங்களுக்கு எளிதா தான் இருக்கும். நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் இருந்தோம்னு சொன்னா நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் பாதையில நடக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பலன் பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வழியில நம்ம போக முடியாது. ஆண்டவர் நம்மளுக்கு வழியை ஏற்படுத்தும்படியாக தான் இந்த உலகத்துல நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார். பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பேதுரு ஒரு முறை ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களோன்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்ற, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யோவான் 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். நான் உங்களை விட்டு எப்படி போவேன்னு சொல்லி சொல்றேன். ஆண்டவர்கிட்ட ஜீவ வசனம் இருக்குது, உயிர் கொடுக்கிற வசனம், உயிர் கொடுக்கிற வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை யார்கிட்ட இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா நம்ம அதை விட்டுட்டு
நம்ம சந்தோஷமா வாழணும். எது உண்மையான சந்தோஷம்னு இன்னைக்கு தெரியல மனிதனுக்கு. சில பிள்ளைங்க நெறைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 4 பிள்ளைங்க இருக்குதுன்னா, அதுல ஒரு பிள்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா, பொறுப்புள்ள பிள்ளையா, அப்பா, அம்மாவுக்கு கரெக்ட்டா வேலை செய்ற பிள்ளையா, அது பாட்டுன்னு அது வேலைய அது கரெக்ட்டா செய்யும். கரெக்ட்டா வேலைக்கு போகும், வரும், தன் குடும்பத்த நல்லா பார்த்துக்கும். மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராது, தெருவுல போய் நிக்காது, ஒழுக்கமா நல்லா நல்ல பிள்ளைங்களா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நெறைய குடும்பத்துல ஒரு பிள்ளை அந்த மாரி இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு சொல்லி தாங்க. எது கரெக்ட்? எது உண்மையான சந்தோஷம்? நம்ம போற வழி கரெக்ட்டா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சரியா இருக்குதா? நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை வேதாகமத்துக்கு உட்பட்டு இருக்குதா? இல்லது ஆண்டவர் எதிர்பார்க்க வாழ்க்கை முறைய தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனான்னு பாருங்க. அப்போ பேதுரு இயேசுவ ஆண்டவர காட்டி குடுத்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே சொன்னாரு, "நீ 3 முறை என்ன மறுதலிப்பாய்ன்னு" சொல்லி. சாரி, பேதுரு மறுதலிச்சார். காட்டி குடுக்கல. மறுதலிச்சார். பேதுரு மறுதலிச்சதுக்கு அப்புறம் 3 முறை மறுதலிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதுபடி அவர் மறுதலிச்சாரு. ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து அழறார். மனம் கசந்து அழுதார். அப்போ ஆண்டவருக்கு அவருக்கு என்ன தராரு? மன்னிப்ப தராரு. ஆனா அதே காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணல? ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர நோக்கி என்ன கேட்கல? மன்னிப்பு கேட்கல. அவனே போய் என்ன பண்றான்? தேவாலயத்துக்குள்ள அந்த வெள்ளி காசுலாம் எரிந்துட்டு என்ன பண்றாராம்? நாண்டு கொண்டு செத்தான்னு பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தவறான முடிவுகள் அல்லது தவறான பாதையில நம்ம போயிருக்கலாம் இதுவரைக்கும். ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கலாம். சரீரம் மூலமா, அறிவு மூலமா என்ன பண்ணிரலாம் நம்ப? எல்லாத்தையும் பிரிஞ்சு நம்ம ஆண்டவர விட்டு தூர போயிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இது செய்யல. நான் நல்லா தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். நான் இத கேட்டேன் ஆண்டவர் குடுக்கல. ஃபெயில் ஆயிட்டேன். அதனால நான் தூர போயிட்டேன். ஏசப்பா விட்டு எனக்கு என் ஜெபத்த ஆண்டவர் கேட்கல. இல்ல வியாதி வந்துருச்சு. அதனால ஆண்டவர் விட்டு தூர போயிட்டேன். இல்ல இந்த குடும்பத்துல எனக்கு இழப்பு வந்துருச்சு அல்லது கஷ்டம் வந்துருச்சு. அதனால ஆண்டவர் எனக்கு நான் கேட்டத குடுக்கல அல்லது என்ன நேசிக்கலன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவருடைய அன்பில இருந்து பின்வாங்கிட்டேன், தூர போயிட்டேன்னு சொன்னா, ஆண்டவர் உங்கள மறுபடியும் அழைக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க திரும்பி வருவீங்க. உங்களுடைய பாதையை சரி பண்ணி, உங்களுடைய வழிய சரி பண்ணி அல்லது யூ டர்ன் அடிச்சு ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்கள அன்போடு அழைத்து மறுபடியும் புது வாழ்க்கையை உங்களுக்கு குடுப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கை முறையை சரி பண்ணி, உங்களுடைய பாதையை சரி பண்ணி, உங்களை சரியான வழியில நடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்குது மாத்திரம் இல்ல, சரியான வழியில் நடத்துவதற்கு உங்களுக்கு பலனை குடுப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஐயோ! என்னால நடக்க முடியல. ஆண்டவரை பின்பற்றி நடக்க முடியல. ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால என்னை பின்பற்றி வருந்தாலும் சிஷ்யனா இருப்பான்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ என்னால ஆண்டவரை சிலுவை சுமந்து கொண்டு பின்பற்றி போக முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம பலன் குறைவா இருக்குது அல்லது ஆண்டவரோட நம்ம என்ன பண்ணல, அந்த அன்புல இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய தேர்வு எப்படி இருக்குது? நான் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? எந்த மாரி வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து, எந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த உலகத்துல? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எப்படியோ வாழுறாங்க. அவங்க காரணம் தவறான பாதையில பணம் சம்பாதிக்கிறாங்க, தவறான முறையில வாழுறாங்க, தவறான பழக்கங்கள கற்றுக்கொண்டுருக்கிறாங்க. என்னென்னவோ செய்றாங்க இன்னைக்கு உலகத்துல. தவறான குணங்கள் இருக்குது. மத்தவங்கள ரொம்ப என்ற ஏமாத்தி பொழைக்கிறாங்க. என்னவோ செய்றாங்க. மத்தவங்கள தவறா நடத்துறாங்க. தவறான பாவம் தெரிஞ்சே செய்றாங்க எல்லாத்தையுமே. ஆனா கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைய நம்ம அமைச்சுட்டு இருக்கிறோம்? வாலிப பிள்ளைங்கலாம் இருக்கீங்க. நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? ரஜினிகாந்த் மாரி முடி வெட்டிக்கிறதோ, நம்ப இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ப எப்படி முதல்வர செலக்ட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. முதலமைச்சர. நம்ப எத தேர்ந்தெடுக்கிறோமோ அதனுடைய பலன் நம்மளுக்கு தான் வரும். அதனுடைய விளைவை நம்ப தான் அனுபவிக்கணும். அப்படின்னு வேதாகமும் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கு. அதனை ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. யூதாஸ் காரியத்து தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததுனால நான்று கொண்டு செத்ததை நம்ம பாக்குறோம். ஆனா கெட்ட குமாரன் தவறான பாதையில தான் போனாரு. மனம் திரும்பி வந்ததுனால, பாவத்தை உணர்ந்ததுனால, பாவத்திலிருந்து அறிக்கை செய்து நான் அப்பா கிட்ட தான் திரும்பி போவேன், அப்பா கூட இருக்கணும்னு விரும்பினதுனால, அப்பா அவரை ஏற்றுக்கொண்டார்.
நம்ம ஏசப்பாவும் அப்படிதான். ஒருவேளை தவறான வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்திருப்போம்னு சொன்னா, தவறான வழியில நம்ம போயிட்டு இருப்போம்னு சொன்னா, தயவு செஞ்சு இன்னைக்கே திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்க. ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருப்போம். ஆண்டவருடைய வழியில நடப்போம். ஆண்டவருடைய வழி எதுன்னு கேட்டு அந்த வழியில நடங்க. ஏன்னா, அவனுடைய வழிக்கு தக்க பலனை ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கு. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் தரப்போறாராம். அவருடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொல்லி வேதவசனம் அப்படி சொல்லி தருது. அதனால நம்ம நீதிமொழிகள்ல வழிய குறித்து நெறைய வசனம் இருக்குது. சரி, நீங்க அதெல்லாம் வாசிச்சு பார்த்து, எந்த வழியில நீங்க நடக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்து, நம்மளை சரி செய்து கொள்வோம். ஆண்டவருடைய வழியில நடப்போம். அது இடுக்கமான வழியா இருந்தாலும், அதுதான் ஜீவனுக்கு போற வழி. அதான் நித்திய வழி. அந்த வழி நம்ப ஆண்டவரோடு கொண்டு போய் சேர்க்கும். அதிலே நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை கொடுத்த, வாய்ப்பு கொடுத்த ரைசாகாக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. இந்த நாளிலே கூட நம்ம அருமையான செய்தியை கேட்டோம் அன்பு சகோதரி மூலியமாக. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஜீவ வழி என்ன மரண வழி என்னன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்டே எரேமியால 21:8 நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அவருடைய வேதத்தை நம்ம அதிகமா தெரிந்து கொள்ளணும், வாசிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவருடைய கட்டளையை அவர் கட்டளையின் வழியிலே நடப்பது வாழ்வதுதான் ஜீவ வழி. நம்மளுக்கு அந்த ஜீவ வழி, அவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஜீவ வழி சொன்னாங்க. அதே போல அந்த மரண வழி என்னன்னு சொன்னா, துன்மார்க்கமா போகிறது, சொல்வதை கேட்கறது இல்ல, கெட்ட வழியில இருக்கிறது, ஆண்டவரை விட்டு விலகுவது தான் மரண வழின்னு சொன்னாங்க. அதுவும் யார சொன்னாங்கன்னா, கெட்ட குமாரனை குறித்து நம்மளோட பேசினாங்க, கேட்டிருக்கிறோம். அவர் என்ன பண்ணாரு, மனம் திரும்பி தெளிந்த புத்தி அவருக்கு வந்தது. உடனே கர்த்தர் அவங்க தகப்பனார் அவரே அணைத்தார், அவருக்கு விருந்து செய்தார்ன்ட்டு அநேக காரியங்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம அதே போல யார சொன்னாங்களா, மாத்தாள் கர்த்தரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க மாத்தாள். அது போல அவருடைய வசனத்தை, அவருடைய பாதப்படையில அமர்ந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பேதுருவ சொன்னாங்க, பேதுரு 3 தடவை மறுதளிச்சாலும் அவரை மனம் கசந்து அழுததை கர்த்தர் மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அப்புறம் அவர் பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி பாருங்க, கர்த்தர் அதை மன்னிப்பு கேட்கும்போது, நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் விலகி எல்லாவற்றையும் நம்ம விடும்போது கர்த்தர் நமக்கு இறங்கி உதவி செய்வார். உலக பிரகாரமா வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நிறைய சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில நம்மளுக்கு ஜீவ வழி எது, மரண வழி, இடுக்கமான வழிதான். நம்ம அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதும், அந்த ஜீவ வழியில இருக்க போறது, அந்த இடுக்கமான வாசல் பிரவேசிப்பது தான். அப்படி நம்ம எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய கர்த்தர் நம்ம அவர் பிரகாரமா வாழ்ந்தா கொடுப்பார் என்று சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க, ஊழியத்தின் காரியங்களையும் ஆராதனை எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளணும். அதை நீங்க என்ன கடைபிடிக்க போறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல அருமையான வசனம். எனக்கும் அதுல என்னன்னா, ஆண்டவரை விட்டு விலகாதபடி, அப்படி அவர் விட்டு விலகவே கூடாதுன்னு சொன்னா, நம்ம அந்த நித்திய ஜீவ வழியில நம்ம நடப்போம். அது ரொம்ப அருமையா இருக்குது. அநேக ஆலோசனைகள் நல்லா இருந்தது. இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற யாராவது சொல்ல போறீங்களா? நம்ம இப்போ க்ளோசிங் ப்ரேயருக்கு போகலாம். அம்மா, நம்ம மத்தியில இருக்கிற அம்மா அவங்க லெஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. கெனோவின் அம்மா நமக்கு இப்ப ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா, நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா. அம்மா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதுங்க.
இளையஸ்கர நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் காத்திருந்து நம்முடைய ஆலோசனைகளை நாளிலே பெற்றுக்கொள்ள முடியாவும், பாட்டுகளை பாடவும், ஆண்டவரே கர்த்தாவை சாட்சிகள் சொல்லவும் கூட கர்த்தனை பாராட்டின கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவ வழிகள் மரண வழிகளை குறித்து ஆண்டவரே நாளிலே கற்றுக்கொண்ட நல்ல அருமையான ஆலோசனைகளுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் குடும்பத்தின் பிள்ளைகளும் கூட ஆண்டவரே நல்ல வழிகளை ஜீவ வழிகளை பின்பற்றி நடக்க முடியாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அதிகமாக்கி தாரும் ஆண்டவரே. நாங்கள் போய் விட்டு தூரமாய் போய் விடாதபடி உடைய கரங்களை பற்றி கொண்டு நடக்க முடியாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு உருவாக்கி நீங்கள் கொடுக்க வேண்டுமாக்கி அது மன்றாடுகிறோம். செய்தி கொடுத்த மகளையும் அவங்களுக்கு குடும்பத்தையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கின்ற அற்புதமான ஊழியங்களை கத்தர மூலியமே நீங்கள் பொருட்படுத்திக் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவர் பகுதியிலே நடக்கிற ஊழியங்களை அவர்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். அதில் முடிவுபெறிந்த நிலைத்திருக்கும் விளையாண்டு பாக்கியத்தை நீ உருவாக்கி நீ கொடுக்க வேண்டுமாக்கி மன்றாடுகிறோம் ராஜா. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தின் பிள்ளைகளையும் தாழ்த்தி முடி சந்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வலிய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜீவ வழிகளை பின்பற்றி நடக்க, ஜீவ வழிகளை தங்களுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள கத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாக்கி மன்றாடுகிறோம் ராஜா. தொடர்ந்து கத்த அந்த இதை எடுத்து நடத்துகின்ற ஆண்டவர் ஈசாக்காக தேனுக்காக பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை கத்தரை எடுத்து நடத்துங்க. அவருடைய பலவீனங்களை கத்தர முழுமையாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. பரிமணமான சுகத்தை நீ கட்டளையிடுவனுமாக்கி மன்றாடுகும் நாளே பிறநாளை கொண்டாடுகிற ஆண்டவரே சாமிக்காக கொண்டு செபிக்க கத்த ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையின் பாதையிலே வரப்போகிற புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள் இறக்கங்கள் நன்மைகளோடு கூட அவன் வளரும்படியாய் கூட கர்த்தர் உதவி செய்து நல்ல ஞானத்தினால் அவனை இடையட்டி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணுமாக்கி மன்றாடுகிறோம் ராஜா. இதே அணுவை பொறுப்பேற்று நடத்துகிற அவளுடைய சிறைசாவின் தாயாருக்காக தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய அருமையான சகோதரனுக்காக சகோதரன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஜிஜிமாவுக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய மூத்த சகோதரிக்காக, அவளுடைய கணவருக்காக, அவளுடைய பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நாளில் அவளுக்கு உதவி செய்யுங்க. அவள் ஊழியத்தின் நிலையை அதிகமாக வருது முழுமையான விடுதலையோடு கூட பங்கு கொண்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவளை ரிட்டைர்மெண்ட் காலத்தில் ஆண்டவர் இந்த ஊழியங்களை கத்த நீங்கள் பலப்படுத்தி அநேகமாயிரம் பேருக்கு இந்த ஆசீர்வாதமான ஊழிய காலமாக நீ மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம் ராஜா. தொடர்ந்து கத்தா எங்கள் குடும்பத்தையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை தொகுத்து வழங்கியானவரை கத்தாவை கிருபாக்காக சலமோனுக்காக நீண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை கத்தர் வழி நடத்தி பாதுகாத்து விளைவினங்களை கத்தர் முழுமையாக நீங்கள் மாற்றுங்க. ஊழியத்தில் இன்னும் அதிகமாக பிரயாசத்தோடு கூட அதிக பாரத்தோடு கூட அந்த ஊழியர்களை தொடர்ந்து செய்யும்படியாய் கத்தர் கிருபை பாராட்டோடுமாய் கெஜிமன் ஆடுகிறோம். நாளைக்கு நடக்கும் பெண்கள் கூட்டத்தை கூட கத்தர் ஆசீர்வதிங்க. அநேக மக்கள் ஆண்டவரை பின்வாங்கி போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை சகோதரிகளும் இணைந்து ஆண்டவரை இந்த ஊழியத்தை தொடர்ந்து இந்த பகுதியில் நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டுங்க. தொடர்ந்து நாளை ஆசீர்வாதமான நாளாக மகிமையின் நாளாக எங்கள் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கத்தரியை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். விரைவிலையும் எங்களோடு கூட தங்கியிருங்க. சுகமான நித்திரை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். துதிகணம் யாவற்றையும் முக்கிய நாள் செலுத்துகிறோம். கர்த்தரின் பசுநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரமா. ஸ்தோத்திரம்.